தேவனுக்கு ஸ்தோத்திரம். குட் மார்னிங். எழுந்துட்டீங்களா? தேவனுடைய வார்த்தைகளை மீண்டும் ஒரு முறை தியானிக்க தயாரா இருக்கீங்களா? வாருங்கள், இன்று தேவன் நம்மோடு கூட சொல்ல போகிறதை நாம் கேட்கலாம். ஜெபத்தோடு கூட. பரிசுத்தமுள்ள எங்கள் பிதாவே, உம்முடைய வார்த்தைகள் எங்களுக்கு தேவை அப்பா. நாங்கள் எங்கிருக்கிறோம் என்பதை தெரிந்து கொள்வதற்கு, எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறோம் என்பதை அறிந்து கொள்வதற்கு, எப்படி வாழ்ந்தால் உம்முடைய ராஜ்யத்தின் வாரிசுகளாக ஆக முடியுமோ, என்ன செய்தால் இந்த உலகத்தில் நாங்கள் திருப்தியாய் இருக்க முடியுமோ என்ற எல்லா விதமான விஷயங்களையும் உம்முடைய வார்த்தைகளிலிருந்து அறிந்து கொள்ளும்படிக்கும் உம்முடைய ஆவியை எங்களுக்கு அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாம சரீரத்திலே இருக்கிறோம். நம்முடைய சரீரம் இந்த பூலோகத்துக்கு உரியது. தேவன் அருளிய மகிமையை இழந்ததற்கு பிறகு நாம் சரீரப்பிரகாரமானவர்களாய் மாறிப்போனோம். சாத்தானுக்கு இணங்குகிறவர்களாக உலகப் பிரகாரமான காரியங்கள் மீதே நோக்கமாயிருந்து அவைகளை குறித்தே கலங்கிக் கொண்டு, அவைகளை குறித்தே யோசித்துக் கொண்டு, அவைகளுக்காகவே தேவனிடத்தில் ஜெபிக்கிறோமே தவிர, நாம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு பழக்கப்படுகிற போதுதான் அதாவது ஒரு மனிதன் திரும்ப பிறக்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். நிக்கோதேவன் வந்து கேட்கிறான், எப்படி பிறக்க முடியும்? ஒருவன் முதிர் வயதில் எப்படி தாயின் வயிற்றில் போய் மறுபடியும் பிறக்க முடியும் என்று கேட்டபோது இயேசு சொன்னார், ஆவியிலே பிறப்பது ஆவியாயிருக்கும், மாம்சத்திலே பிறப்பது மாம்சமாயிருக்கும். அது நல்லா கவனிங்க. தாயின் கர்ப்பத்தில் அந்த தண்ணீரிலே நாம் உற்பத்தி ஆகும் இல்லையா? தாயின் கர்ப்பத்தில் அது சரீரம். ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமாய் நாம் பிறக்க வேண்டும் என்பது மனந்திரும்புதல். அதாவது எப்பொழுதுமே ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்கள் என்பது உலகத்தில் இருக்கின்ற இந்த சயின்ஸ் விவரிக்கிறது போல அல்ல. அதாவது நிரூபணத்தோடு கூட, அதாவது ஆவி நம்முடைய கண்ணுக்கு தெரியாது, அப்புறம் எப்படி அதை நிரூபிக்க முடியும்னு அதை உணர்ந்து கொள்ள வேண்டும். அதை நாம் உணர்ந்து கொள்ளுகிற வகையில் நம்முடைய ஆவிக்குரிய கண்கள் திறக்கப்பட வேண்டும். அதாவது உலக பிரகாரமான அதிபதி, அதாவது பிசாசானவன் விசுவாசின் மனக்கண்களை குருட்டாட்டத்தில் வைத்திருக்கிறான் என்பதனாலே அவர்களால் ஆவிக்குரிய காரியங்களை அடையாளம் காணவே முடியாது. அநேக நேரத்திலே நாம் ஆண்டவரோடு ஐக்கியத்தில் இல்லாத போது, சரீர பிரகாரமான எண்ணங்களோடு இருக்கிற போது, சரீரத்தோடு கூட ஐக்கியத்தில் இருக்கும்போது, சரீர விஷயத்தை குறித்தே யோசித்துக் கொண்டிருக்கிற போது, நம் அநேக வேளைகளில் சோர்ந்து போக மூல காரணம் அதுதான். பவுலை போன்ற பக்தனே கூட ரோமருக்கு எழுதின நிருபம் 7வது அதிகாரத்தில் 14ஆம் வசனத்திலிருந்து பார்க்கும்போது, நியாயப்பிரமாணம் ஆவிக்குரியதான் இருக்கிறது, நானோ பாவத்துக்கு கீழாக விற்கப்பட்டு மாம்சத்துக்குரியவனாயிருக்கிறேன் அப்படின்னு சொல்றான். எப்படியெனில் நான் செய்கிறது எனக்கே சம்மதியில்லை, நான் விரும்புகிறதை செய்யாமல் நான் வெறுக்கிறதையே செய்கிறேன். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாயிருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்ளுகிறேனே, ஆதலால் நானல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாயிருக்கிறது இல்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். இங்கே நான், என்னுடையது, என்னிடத்தில், என்னுடைய சரீரம், நான், அதாவது இந்த நான் 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 என்கிறோம் அல்லவா, அதான் சரீரம். ஆனால் நாம் ஆவிக்குரிய சிந்தனையோடு இருக்கிற போது ஆண்டவரை உணர்ந்து கொள்ள முடியும். நம்மால் எதுவுமே சாத்தியம் அல்ல, நான் எதுவும் செய்ய முடியாது, நான் அவ்வளவு நல்லவன் அல்லவே அல்ல, என்னுடைய புத்தியை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது, என்னுடைய நிலைமையை என்னால் மாற்றிக்கொள்ள முடியாது, என்னுடைய அறிவு ஞானத்தை உபயோகித்து என்னால் பரிசுத்தமாயிருக்க முடியாது, கனி கொடுக்கக்கூடிய வாழ்க்கை வாழ முடியாது என்பதை நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்று யாக்கோபு அநேக நாட்கள் போராடினானே தவிர அவைகள் ஆசீர்வாதங்கள் அல்ல என்று தெரிந்த பிறகு தேவனிடத்தில் போராடி ஜெபித்து வென்றான் உண்மையான ஆசீர்வாதங்களுக்காக. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட நமக்கு நாமே பரிசுத்தர்களாக ஆகிவிடலாம் என்று ஏதோ சில கட்டுப்பாடுகளுக்கு, சில பழக்க வழக்கங்களுக்கு தங்களை ஆட்படுத்த முயற்சி செய்கிறார்களே தவிர அந்தரங்கத்திலே பரிபூரண விடுதலை
கிடைக்காத நிலைமையில்தான் இருக்கிறார்கள். இன்று பக்திமான்கள் என்று சொல்லிக்கொண்டு பக்தி வேஷங்களை தரித்துக் கொண்டு திடீரென்று அவர்களுடைய உண்மையான நிலைமை வெளிப்படுகிற போது ஐயோ இது என்ன என்று ஒரு ஆச்சரியத்துக்கு ஆளாகிறார்கள் அல்லவா? அதனாலதான் கவனிங்க, பக்தி, விசுவாசம், ஜெபம், ஆவிக்குரிய சிந்தனைகள் என்பது தேவன் மூலமாக, பரிசுத்த ஆவியானவர் மூலமாக நாம் பெற வேண்டியவைகளே தவிர நம்முடைய சரீரத்தில் நாமளே முட்டி மோதி ஏதேதோ முயற்சிகளை செய்து பெறவே முடியாதுங்க. அது முடியவே முடியாது. கவனிங்களா, அதுக்காக தான் நிறைய பேர் இனிமேல் நான் பொய்யே சொல்ல மாட்டேன், இனிமேல் நான் என்னைக்கும் கோவப்படவே மாட்டேன், இனிமேல் சண்டை போட மாட்டேன் என்று நிறைய பேர் நிறைய வாக்குறுதிகள்லாம் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் கடைசியில் ஏதாவது ஒரு சோதனை வருகிற போது இடறி விடுவோம், விழுந்து போயிடுவோம், குற்றவாளிகள் ஆயிடுவோம். அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், நான் விரும்புகிறதை செய்ய முடியாமல் விரும்பாததையே செய்து கொண்டிருக்கிறேன் என்று. எனக்குள் நல்லது எதுவும் இல்லை, நான் செய்வதெல்லாம் தவறைத்தான் செய்து கொண்டிருக்கிறேன். ஒருவேளை நல்லதை செஞ்சா கூட அதை கெட்ட மனசோடு தான் செய்யறேன், சுயநலத்துக்காக செய்யறேன், சுய லாபத்துக்காகத்தான் செய்யறேன். என்னால் இது முடியவே இல்லை. ஆனால் ஏதோ ஒரு நியமம் இருக்கிறது. நான் ஆவிக்கும் சரீரத்திற்கும் இடையிலே ஒரு போராட்டத்துக்குள்ளாக இருக்கிறேன். ஆமாங்க, ஒவ்வொரு மனிதனுடைய நிலைமையும் இதேதாங்க. அஃப்கோர்ஸ் அக்கிரமங்களினாலே பாவங்களினாலே செத்துப்போன நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு, அதாவது பயங்கரமான அக்கிரமங்களுக்குள் பாவங்களுக்குள் மூழ்கி கிடக்கிறவர்களுக்கு, அதில் செத்த நிலையில் இருக்கிறவங்களுக்கு மனசாட்சி இருக்காது என்பதனால அப்படிப்பட்டவங்களுக்கு ஆவிக்குரிய விஷயங்கள் புரியவே புரியாது. அவர்கள் எப்படி இருக்கிறார்கள் அது தெரியவே தெரியாது. முழுசா முங்கினவனுக்கு குளிரே தெரியாதுங்கிற மாதிரி பாவத்துக்குள்ளே மூழ்கி கிடக்கிறவர்கள், பாவத்திலேயே பரவசமாகி அதில் பரவானந்தம் அடைந்து கொண்டிருக்கிறவர்களுக்கு இந்த விஷயத்தெல்லாம் புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் யாரெல்லாம் இப்படி ஆண்டவராகிய இயேசுவின் வார்த்தைகளை கேட்கிறார்களோ, எழுப்பப்படுகிறார்களோ, பரிசுத்த வேதாகமத்தை வாசித்து தியானிக்கின்ற பொழுது உணர்ந்து கொள்ளுகிறார்களோ, அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையிலே நாம் செய்கிறது தப்பு என்று தெரிந்து கொள்ள முடியும். தேவ வார்த்தை நமக்கு உடனுக்குடனடியாக நம் நிலைமையை தெரியப்படுத்தும். இருட்டுக்குள்ள இருக்கிறவன் எப்படி இருந்தாலும் நல்லா இருக்கிறான்னு தான் நினைச்சுக்குவான். வெளிச்சம் வரும்போது அந்த இருளுக்குள்ளாக நாம் எப்படி இருந்தோம், நம்முடைய ஆடைகளின் மீது எவ்வளவு கரை இருக்கிறது, அழுக்கு இருக்கிறது, நம்மை சுற்றிலும் எவ்வளவு அருவருக்கத்தக்க நிலைகள் இருக்கிறது என்பதையெல்லாம் இந்த வெளிச்சத்துல தான் பார்க்க முடியும். அதே போல சுவிசேஷத்தின் ஒளியில்தான் நம்முடைய நிலைமையை நம்மால் உணர்ந்து கொள்ள முடியும். நான் பாவி, நான் பாவி, நான் பாவின் அப்படி அறிக்கை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க சில பேர். ஆனால் அதில் அவங்களுக்கு ஜெயமே கிடைக்காது. காரணம், பாவத்தை அறிக்கையிட்டால் மாத்திரம் போதாது. அந்த பாவங்களை மேற்கொள்வதற்கு உன்னுடைய சொந்த சாமர்த்தியம் போதவே போதாது. அதைத்தான் பவுல் சொல்லுகிறான், நான் உழன்று கொண்டிருக்கிறேன். ஒரு பரபரப்போட சொல்றான் பாருங்க. 7ஆம் அதிகாரம் 24வது வசனத்திலே, நிர்பந்தமான மனுஷன் நான், இந்த மரண சரீரத்தில் நின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? என் சரீரம் இழுத்துக்கொண்டே இருக்கிறது. சரீரத்தின் ஆசைகள், சரீரத்தின் இச்சைகள், சரீரத்தின் கோரிக்கைகள் என்னை தேவனுக்கு தூரமாக இழுத்துக்கொண்டு போகிறது. ஐயோ, என்னால் முடியவில்லை, நான் பரிசுத்தமாய் வாழ வேண்டும். அது என்னால் முடியவில்லை, நான் தேவனுக்கு விருப்பமானவனாய் இருக்க வேண்டும். ஐயா, என்னை யார் விடுதலையாக்குவார், யார் விடுதலையாக்குவார் என்று தேவனுக்கு முன்பாக கதறுகிறான். சரி, உங்க வாழ்க்கையில நீங்க எப்படிங்க இருக்கீங்க? ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தையோடு இருக்கின்றீர்களா? உங்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? தேவனுடைய பார்வையில் அதை உணர்ந்திருக்கீங்களா? நான் ரொம்ப நல்லவன், எனக்கு எந்த குறையும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, நான் ரொம்ப பரிசுத்தவான் அப்படின்னு ஒருவேளை நினைச்சுக்கிட்டு இருந்தா அந்த காலத்தில் இருக்கீங்கன்னு இந்த உலகத்தின் அதிபதி கொண்டு வருகின்ற மரண இருளின் பள்ளத்தாக்குக்குள்ளே ஒரு குருடான நிலைமையில் இருக்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். இல்லை, நான் நன்றாக இல்லை, நான் சரியாக இல்லை, என் ஆத்துமா சரியாக இல்லை, மனசு சரியில்லை, நடத்தை சரியில்லை என்று காலையிலிருந்து சாயங்காலம் வரைக்கும் அதை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களை விடுவிக்கிற ஆண்டவர் மேல் நீங்கள் விசுவாசம் வைக்கவில்லை என்று அர்த்தம். எந்த மனிதனும் வேற எந்த மனிதனையும் விடுவிக்க முடியாது. ஆனால் இயேசுவால் மட்டும்தான் நம்மை விடுவிக்க முடியும். காரணம், நம்முடைய கட்டுக்கள், நம்முடைய சோதனைகள் எல்லாவற்றிலும் நம்மைப் போலவே அவர் சோதிக்கப்பட்டு அவர் பிசாசானவனை ஜெயித்தார் என்பதனால் அவருடைய நாமத்தினால் என்று ஒவ்வொரு மனிதனுக்கும் பாவம் மன்னிப்பு இருக்கின்றது, பாவத்தின் கட்டுக்களிலிருந்து விடுதலை இருக்கிறது.
அதே ரோமருக்கு எழுந்த நிருபம் 8ஆம் அதிகாரம் 2வது வசனத்திலே, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்திலிருந்து விடுதலையாக்கியிருக்கிறது. நீங்கள் சரீர பிரகாரமாக நடந்து கொண்டிருந்தால் தோற்றுப்போனவர்களாயிருக்கிறீர்கள். நீங்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்கிறீர்கள் என்றால் சரீரத்தை ஜெயித்திருக்கிறீர்கள். ஏதோ பெரிய தியாலஜி இல்லைங்க, இதை பிராக்டிக்கலா நாம முதல்ல இதை புரிஞ்சு கொள்ளணும். தொடர்ந்து பாருங்களேன், 5வது வசனம் 8:5, மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாம்சத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். மாம்ச சிந்தை, கவனிங்க, மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமுமாம். சரீர பிரகாரமானவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமானவர்கள். எதை புசிப்போம், எதை கொடுப்போம், எதை உடுப்போம், எதை சம்பாதிப்போம், எதை கட்டுவோம், எதை பெறுவோம், எப்படி பெயரை சம்பாதித்துக் கொள்ளுவோம் என்று இதே யோசனையில் இருக்கிறவங்க தான் சரீர பிரகாரமான மனிதர்களாக இருக்கிறார்கள். எப்படி நாம் நம்முடைய தேவனை சந்தோஷப்படுத்துவது, எப்படி நாம் பரிசுத்தமாக வாழ்வது, தேவனுடைய வார்த்தையின்படி நாம் எப்படி வாழ்வது, எப்படி இந்த உலக பிரகாரமாக இல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமான பலனை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரியவர்களாக நான் எப்படி வாழ்வது, எப்படி பரிசுத்தமாய் வாழ்வது, என் பாவத்தை நான் எப்படி ஜெயிப்பது, எப்படி அதிலிருந்து விடுதலை பெறுவது என்ற யோசனையை உடையவர்கள் ஆவிக்குரிய பிரகாரமாக நடக்கின்றவர்கள். எனவே எதன் மீது நாம் மனசு வைக்கணும்? காலையில் எழுந்த உடனே உங்க எண்ணம் எப்படி இருக்கு? என்ன சாப்பிடுவோம், என்ன புசிப்போம், எதை உடுத்துவோம் அப்படின்னு இருக்கா? அல்லது இன்று தேவனுடைய வார்த்தை எனக்கு என் இருதயத்தை எப்படி நிரப்புகிறது, தேவனோடு எப்படி ஐக்கியப்படுவது, தேவனுடைய வார்த்தையை கேட்க வேண்டும், அவருடைய சித்தத்தை அறிந்து கொள்ள வேண்டும், அவர் விருப்பத்தின்படி நடக்க வேண்டும். மான்கள் நீரோடே வாஞ்சித்து கதறுவது போல ஜீவனுள்ள தேவனை தரிசிப்பதற்காக என் ஆத்துமா என் சரீரம் வாஞ்சிக்கிறது என்று பக்தன் சொன்னான் அல்லவா? நம்முடைய வாழ்க்கையில் அப்படிப்பட்ட ஆசையையும் ஆவிக்குரிய சிந்தனையையும் உடையவர்களாக இருந்தால் சரீரத்தை நம்மால் ஜெயிக்க முடியும். ஏனென்றால் சரீர பிரகாரமான 7வது வசனத்தை கூட வாசிக்கிறேன். எப்படி எனில் மாம்ச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை, அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. மாம்ச பிரகாரமான உள்ளம் தேவனுக்கு கீழ்ப்படியாது. என்னங்க? ஆனால் ஆவிக்குரிய பிரகாரமான சிந்தை, அதாவது 8வது வசனத்தை பாருங்க, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாயிருக்க மாட்டார்கள். உன்னை நீ சந்தோஷப்படுத்திக் கொள்வதற்கும் உன்னை சுற்றி இருக்கிறவர்களை சந்தோஷப்படுத்துவதற்குமே எப்போதும் சதா யோசிச்சுக்கிட்டே இருந்தான். இன்னைக்கு மனுஷன் அப்படித்தானே, அவன யோசனை அப்படித்தானே இருக்கு. எப்படி எனக்கு பிடிச்சதை சாப்பிடணும், எனக்கு பிடிச்சதை வாங்கணும், எனக்கு பிடிச்சதை பெற்றுக்கொள்ளணும், எப்படியாவது என்னுடைய ஆசை கோரிக்கைகளை நிறைவேற்றிக் கொள்ளணும்னு அந்த எண்ணத்தோடு இருக்கான் இல்லையா மனுஷன். அவனால எப்படி தேவனை சந்தோஷப்படுத்த முடியும்? மனிதர்களுடைய பாராட்டை பெற வேண்டும், மனிதர்கள் எல்லாருக்கும் முன்னால நல்லவனா இருக்கணும், மனிதர்கள் எல்லோரும் என பெரிய ஆளா பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தான் சரீர பிரகாரமான மனிதர்கள். ஆவிக்குரிய பிரகாரமானவர்களோ, நான் சாக வேண்டும், நான் சிலுவையில் அறையப்பட வேண்டும், என்னுடைய சொந்த ஆசைகள் அல்ல, அல்ல, என்னுடையவள் அல்ல, என்னிடத்தில் அல்ல, இது உலக பிரகாரமானது, மாம்ச பிரகாரமானது, இது கெட்டுப்போன சுபாவம். நான் ஆண்டவராக இயேசுவைப் போல் இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட அன்போடு இருக்க வேண்டும், அப்படிப்பட்ட பரிசுத்தத்தை உடையவனாய் இருக்க வேண்டும், அப்பேற்பட்ட சுபாவத்தோடு கூட நான் பாவத்தை மேற்கொள்ள வேண்டும், எனக்காக தம்முடைய ஜீவனையே கொடுத்த என் தேவனை மகிமைப்படுத்த வேண்டும் என்கிற யோசனையோடு இருக்கிற போது நாம் ஆவிக்குரியவர்களாய் இருக்கிறோம் என்று அர்த்தம். 9வது வசனம், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால் நீங்கள் மாம்சத்துக்குட்பட்டவர்களாயிராமல் ஆவிக்குட்பட்டவர்களாய் இருப்பீர்கள். கவனிங்க, கிறிஸ்துவின் ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்ல. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்தின் நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதியின் நிமித்தம் ஜீவன் உள்ளதாயும் இருக்கும். நாம் தேவ ஆவி உடையவர்களாக இருந்தால் நாம் ஏதோ முண்டி அடிச்சுக்கிட்டு எப்படியாவது மாறணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாதுங்க. ஆட்டோமேட்டிக்கா தேவ ஆவியானவர் நமக்குள் வாசம் பண்ணும்போது நாம்
கீழ்த்தரமான அருவருப்பான இந்த பூலோகத்துக்குரிய பரிசுத்தமற்றவைகளின் மீது நம்முடைய சிந்தை செல்லவே செல்லாது. நம்முடைய சுபாவமும் மாறி போய்விடும். ஒரு ஆட்டுக்குட்டியை இழுத்துட்டு போய் சேத்துக்குள்ள தூக்கி போட்டோம்னா அது அதுக்குள்ளே இருக்குமாங்க? கொதிச்சு சத்தம் போட்டு அதிலிருந்து வெளியே வந்து அப்படியே துலுக்கிக்கும் இல்லையா? ஆனா அதே ஒரு பன்றிக்குட்டியை கொண்டு போய் அதே சேத்துக்குள்ள போட்டோம்னா ரொம்ப தேங்க்ஸ் பிரதர் அப்படின்னு அது ரொம்ப சந்தோஷப்படும் இல்லையா? அதுக்குள்ள அப்படியே பரவசத்தோடு இருக்கும் அந்த சேத்துக்குள்ள குரு குருன்னுக்கிட்டு. தேவனுடைய பிள்ளைகளான பிறகு தப்பித்தவரி சில சோதனைக்குள் நாம் விழுவோமே தவிர, சின்ன பாவத்துக்கு சோதனைக்கு ஒருவேளை இடம் தருவோமே தவிர மாத்திரமும் அதற்குள்ளேயே நம்மால் இருக்க முடியாது. ஆண்டவரே, என்னை மீட்டெடுங்க, என்னை சுத்திகரிங்க, என்னை மன்னிங்க என்று உடனடியாக மீண்டும் சுத்திகரிக்கப்படுவதற்காக, பாவத்துக்கு தூரமாக அதை விட்டு விலகி ஆண்டவர் அண்டையிலே சேருவதற்கு நாம் ஆசையோடு இருப்போம். பாவத்துக்குள்ளே பூரிக்கிறவர்களாக இந்த உலகத்திலே இருக்கிறவர்களின் மீது நோக்கமாயிருக்கிறவர்களா இருக்கிறீர்களா? அல்லது ஆவிக்குரிய வாழ்க்கையில பலப்பட்டிருக்கிற நீங்கள் பாவங்களை அருவருத்துக் கொண்டு பரிசுத்தத்தை நேசித்து தேவனுக்கு பிரியமாய் இருக்கிறவர்களா இருக்க ஆசைப்படுகிறீர்களா? ஒரே ஒரு வசனத்தை மாத்திரம் வாசித்து நாம் முடிக்கலாம். 13வது வசனம், மாம்சத்தின்படி பிழைத்தால் சாவீர்கள், ஆவியினாலே சரீரத்தின் செய்கைகளை அழித்தால் பிழைப்பீர்கள். ஆவியினாலே சரீரத்தின் கிரியைகளை அழிக்கும் போதுதான். அழிக்கிறதுனா கத்தி எடுத்துட்டு குத்தி கொள்றது இல்லைங்க. எனக்கு இது வேண்டாம் என்று சொல்ல முடிந்ததல்லவா தானியேலுக்கு? நான் இந்த பொல்லாப்பான காரியத்தை செய்ய மாட்டேன் என்று ஓடினான் அல்லவா யோசேப்பு அன்று? இந்த பணம் எனக்கு வேண்டாம் என்று வெள்ளியையும் பொன்னையும் கொண்டு வந்தபோது கூட புறக்கணித்தானே. அவ்விதத்திலே பாவத்தை வெறுத்து ஒதுக்குற பலனை தேவன் நமக்கு அருளிச் செய்வார். எப்பொழுது நாம் பாவத்தை அருவருக்கிறோமோ அப்பொழுது ஆண்டவரை நேசிப்போம். எனவே நாம் நீதியை நேசிக்க வேண்டும், அதே போல அநீதியானவைகளை துவேஷிக்க வேண்டும். அப்படிப்பட்ட ஆவிக்குரிய வாழ்க்கை ஆண்டவர் தர வேண்டும் என்று வேண்டலாமா? ஜெபம். பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த காலை வேளையில் யாரெல்லாம் இந்த தேவனுடைய வார்த்தை கேட்கிறார்களோ, வருடக்கணக்காக உம்முடைய பிள்ளைகள் என்று சொல்லிக்கொண்டு இன்னும் சரீர பிரகாரமான காரியங்களிலே ஜெயமற்றவர்களாக, செய்யக்கூடாதவைகளை செய்து கொண்டு இருக்கக்கூடாதபடி இருந்து கொண்டு தோற்று போகிறவர்களாக, கட்டப்பட்டிருக்கிறவர்களாக இல்லாமல், பரிசுத்த ஆவியானவர் எங்களை விடுவிப்பதற்கும் வெற்றியை அருளிச் செய்வதற்கும் போதுமானவராய் இருக்கிறார் என்பதை உணர்ந்து, இயேசு கிறிஸ்து சிலுவையில் செய்த அந்த தியாகத்தின் மூலம் எனக்கு பாவ மன்னிப்பு கிடைத்திருக்கிறது என்று, எனக்கு விடுதலை கிடைத்திருக்கிறது என்று விசுவாசிக்கிறதற்கும், சரீர பிரகாரமாய் அல்லாமல் ஆவிக்குரிய பிரகாரமாய் வாழ்வதற்கு, மகிமைப்படுத்துவதற்கு எங்கள் ஒவ்வொருவருக்கும் சகாயம் அருள வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் என்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கி தரித்திருப்பதாக. ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். உங்கள் ஜெபத்தேவைகள் மற்றும் பாரங்களை 8939801234 என்ற நம்பருக்கு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்புங்கள். உங்களுக்காக ஜெபிக்கிறோம், நீங்களும் ஜெபியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். லைக் செய்யவும் ஷேர் செய்யவும் மறவாதிருங்கள். தேவனுக்கு சித்தமானால் மீண்டும் நாளை இதே நேரம் இதே அனுதின தியானத்தில் நாம் சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவாதி தேவனுடைய மகா கிருபை நம் அனைவரோடும் கூட துணையாயிருப்பதாக.